வணக்கம் நேயர்களே. நாம 2026 வருடத்தில் மார்ச் மாதத்துக்கு உண்டான சிம்ம ராசி நேயர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம். நேயர்களே, மருத்துவம், ஆன்மீகம், ஜோதிடம், இனிவரும் காலங்களில் முகூர்த்தம், வாஸ்து, இதில் வாஸ்துலாம் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பல அரிய காணொலிகள் வர இருக்கின்றன. இவர்களை பெற்று பலனடைய நீங்கள் தொடர்ச்சியாக பலனடையணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே, சப்போர்ட் பண்ணுங்க. கட்டப்பாயாதி சூத்திரத்தோட வர்ற சித்திரையிலிருந்து ஜெய்மினி அஸ்ட்ராலஜி ரொம்ப ரொம்ப வெரி வெரி ஸ்பெஷல் கிளாஸ் போக போகுது. ஸோ அதை பெற்று பலனடையணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க பலனுக்குள்ளே போவோம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சில பேர் சொல்லியிருப்பாங்க, அதாவது அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாம், திருக்கணித பிரகாரம் டிகிரி வைஸ் என்ன பண்ணிட்டாரு, நம்ம வான் மண்டலத்தை 360 பிரிச்சிருக்கோம். அதனால் டிகிரி வைஸ் அவர் 330 டிகிரிக்கு மேலே வந்துட்டார். சொந்த நட்சத்திரத்தில் அவர் டிராவல் பண்ணியிருக்கிறதா கணக்கு. ஆனால் சித்தர்கள் எழுதின வாக்கிய கணிதம்னா என்ன, பாடல்களாக சந்தங்களாக இருக்கிறது. அதன் பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாக்கிய கணிதத்திலே இப்போதான் அவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறாரு. அப்படின்னா என்ன, இப்போதான் உங்களுக்கு அஷ்டமத்து சனியே ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் நாம் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அப்போ இப்படி சொல்லி இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஜென்மத்தில் சனி இருந்தால் ஜென்மச்சனி, அப்புறம் ராசியை கடக்கும் போது 7.5 சனி, அப்புறம் 4ஆம் இடத்துல இருந்தால் அர்த்தாஷ்டம சனி, அப்புறம் 8ல் இருந்தால் அஷ்டம சனி. என்னதான் பண்ணுறது? சனி ஒரு அருமையான ஒரு நல்ல கிரகம். ஆனால் அது கர்ம பலனுக்கு தக்கனவாறு ஒருத்தருக்கும் ரிசல்ட் கொடுக்கும். ஏன் தெரியுமா அவரை கண்டு பயப்படுறோம் நம்ம? ஏன்னா அவர் ஒரு ஜட்ஜு மாதிரி, அங்கே ஒன்றும் தப்பிக்கவே முடியாது. ஸோ நாம் செஞ்ச கர்ம வினைகளுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அவர் என்னதான் அந்தரங்கத்தில் நடித்தாலும் கூட அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு லிஸ்ட் போட்டிருப்பாரு. ரைட்டு, இந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம கர்ம வினைக்கு தக்கன கரெக்டாக பலனை கொடுத்து இந்த நம்ம அதாவது என்ன சொல்கிறது, கிரகஸ்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்சார பந்தத்தில் உழல்றோம் இல்லையா, அதாவது கல்யாணம் கட்டிக்கிட்டு குழந்தைகளை பெற்றுக்கிட்டு காரு பங்களா இதெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தொழில் பின்னாடி இப்படி சமூகத்தோடு சேர்ந்து ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம தான் சம்சார பந்தத்தில் இருக்கோம். இவங்களுக்கு அவர் என்ன பண்ணால் சுக துக்கங்களை அனுபவித்து நாம் அந்த ஆன்மா முக்தியை நோக்கி வரணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். அதனால தான் நம்ம அவரை கண்டு பயம். எப்பயுமே இப்போ நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த ஸ்கூலில் அடிக்கிற வாத்தியாரை கண்டாதான் வீட்டு படத்தை ஒழுங்காக எழுதிட்டு வருவாங்க, ஹோம் ஒர்க்கை இல்லையா. மித்தவங்கன்னா நம்ம சார் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஆனால் குச்சி எடுத்து பலார்னு அடிக்கிற சாரை கண்டா என்ன பண்ணுவோம், உட்காந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் எழுதிட்டு தான் படிப்போம், தூங்குவோம் இல்லையா. அது மாதிரி தான் எப்பயுமே நம்மளை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி நம்மளுடைய ஜட்ஜுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஆளை கண்டா ஒரு பயம் இருக்கும் இல்லையா. அது மாதிரி இந்த ஜோதிடத்தில் நம்மளுக்கு ஆயில கொடுக்குறவரும் அவர் தான். நீங்கள் அவரை கண்டு பயப்படுறீங்க சரியா, ஆயில கொடுக்குறவரே அவர் தான். சனி இல்லை, சனி பாதிக்கப்பட்டாருன்னா அவ்வளோதான், ஆயில் முடிஞ்சு, நம்மளுக்கு இந்த பூமியில் இருக்க முடியாது, சர்வைவல் ஆக முடியாது. ஓகேவா? அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, சிம்மராசிக்கார நேயர்களே, அவர் வாக்கிய பிரகாரம் ஒரு அஷ்டமத்துக்கு போனாலும் சரி நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா குரு உங்களுடைய பூர்வ புண்ணிய குரு என்ன பண்ணிட்டு இருக்காரு, 11ஆம் இடத்துல இருந்து சொந்த சுயசாரத்தில் உட்காந்து அவர் 5ஆம் இடத்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு. லாபஸ்தானத்தில் உட்காந்து 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு, சமூக உறவை பார்த்துட்டு இருக்காரு. 3ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு, தைரியம், வீரியம், அதாவது ஒரு தொடர்பு, தகவல் தொடர்பு, அதாவது நமக்கு வழிகாட்டி, மென்டர், கைடர் அப்படிங்கிறவளை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த 2 வார்த்தைக்காக தான் இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன். விஷயத்துக்கு வரேன். மார்ச் 15 வரை ஆன்ம பலம் உண்டு. இந்த சிம்மராசிக்கார நேயர்களே, இந்த மாசத்துல முற்பாதி உங்களுக்கு நல்லா இருக்கும், பிற்பாதி பொறுமை தேவைப்படும். இதை நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அண்டர்லைன் மை வேர்ட். மார்ச் 11க்கு மேல கொஞ்சம் பணம் முடக்கம் ஏற்படும். அப்படி இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய லாபத்துல கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டு பின்பு சரியாகும். அதை சுணக்கம்னு சொல்றாங்க இல்லையா. என்னடா எதிர்பார்த்த அமௌண்ட் வரல, இன்னும் பாஸ் பண்ணாம வச்சிருக்காங்க, செக்கை பாஸ் பண்ணாம வச்சிருக்காங்க, கொடுத்தானா பரவாயில்ல, அந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுணக்கம் ஏற்பட்டு அது சரியாகும். அடுத்து பூர்வ புண்ணிய பலம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பார்வை
முயற்சி, சமூக தொடர்பு இதெல்லாம் நல்லா இருந்தாலும் மாதத்தின் முற்பகுதி நல்லா இருக்கு. அதனால இந்த மாசத்துல முற்பகுதியிலே ஓரளவுக்கு முடிச்சுக்கோங்க வேலைகள்லாம். பிற்பகுதி கொஞ்சம் கவனமா போகணும். முள் இருக்கு, தாண்டி போயாகணும். அப்ப காலை எப்படி எடுத்து வைப்போம்? கவனமா, நெருஞ்சி முள் இருக்கிற இடத்துல கவனமா தாண்டி போக முடியாது, அந்த மாதிரி கிராஸ் பண்ணி போயிடணும். அதுக்காக தான் ஜோதிடமே பார்க்கறது. அதுக்காக தான் நாங்கள் பலனே சொல்றது. ஆயுளுக்கு பங்கம் இல்லை, தொழில்ல அல்லது தொழிலுக்காக அல்லது தொழிலை உருவாக்குவதற்காக மறைமுகமா கடின முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளுவீங்க. தொழில் இருந்தா அதுல கடின உழைப்பு இருக்கு. ஓகேவா? சித்திரை மாதம், வைகாசி மாதம் இந்த அரசு சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். எப்பா என்னப்பா அதை உங்களை கூப்பிடுவான், வாங்க சிம்மராசிக்கார நேர்களேன்னு கூப்பிட மாட்டாங்க, ஆனா உங்களை கூப்பிடுவாங்க. உங்க பேரை சொல்லி கூப்பிட்டு வாங்க, அதை என்னங்க அதை போட்டு வந்திருக்கீங்க, அது ஓகே ஆயிடுச்சு, உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு, வாங்க முதல்ல எடுத்துட்டு போங்க, முடிச்சுக்குங்க, அப்படியே நம்மளே கவனிச்சு விட்டு போங்க அப்படின்ற அந்த மாதிரி அவங்களே கூப்பிடுவாங்க. வாலண்டியரா, கவலைப்படாதீங்க. இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, ஜேசிபி வச்சிருக்கிறவங்க, கறிக்கடை, மிஷினரி, பேங்க் செக்டாரு, ஃபினான்ஸு, போலீஸு, மிலிட்ரி இதில் இருக்கிறவங்கெல்லாம் மாதத்தின் தொடக்கத்தில் நன்று, பிற்பகுதியில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஓகேவா? நட்பாலோ இல்லைன்னா ஒரு சிறு இடையூறு வரும். நட்பால சமூகத்தில் நம்ம பழகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நட்பில் அது குறிப்பாக அந்த அந்நிய நட்பு. இவர் எங்கள் நண்பருங்க, இவர் நண்பரோட நண்பருங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன கேட்டிங்கன்னா நண்பரோட நண்பர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நமக்கு ஏதாவது சிக்கல் எடுத்து விட்டு போயிடுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு தடை ஏற்படும் நம்மளுடைய இதில். ஓகேவா? அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகள்கிட்ட சிம்மராசிக்கார நேயர்களே, குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் பொறுமையை நாம் கடைபிடிக்க வேண்டிய சூழல் வரும். ஒரு பார்வை இருந்தாலும் சனி பார்வையும் இருப்பதனால கொஞ்சம் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய. அது நம்ம மகன் மகள் இருக்கோம் இல்லையா, அவங்கள்ட்ட தோளுக்கு மேலே வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தோழன் அப்படிங்கிறாங்களே, அதனால கொஞ்சம் ஏப்பா என்னப்பா பாடா போடான்ற குறைச்சிக்கிட்டு ஏப்பா என்னப்பா எப்படி என்ன எதை பண்ணுற, அது கொஞ்சம் அப்படி பண்ணாதப்பா, அது தப்புப்பா, தப்பாகி போயிருப்பா அப்படின்னு உங்கள் அனுபவத்தை வச்சு கொஞ்சம் அந்த மாதிரி போயிடணும். அதை விட்டுட்டு இன்னும் நீங்கள் அவனை சின்ன பையன் மாதிரியே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய ஏரியாவில் அவன் கதாநாயக மாதிரி இருப்பான், ஹீரோயிசம் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி இதை புரிஞ்சு நாம் நீங்கள் இருக்கிற இந்த ஜெனரேஷன் கேப்பை புரிஞ்சு நம்ம என்ன பண்ணிக்கணும், அவங்கள்ட்ட கொஞ்சம் பொறுமையை காக்கணும். உடனே புரிய வைக்கக்கூடாது, கொஞ்சம் பட்டறிவு, அவங்க கொஞ்சம் பட்ட பின்னாடி புரிய வச்சிங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஏப்ரல் 2க்கு மேலே ரொம்ப நேர்மையான வழியில், அதாவது உங்களை மாதிரி ஒரு நேர்மையான ஆளை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 15-20 நாள் அப்படி அவ்வளோ ஒரு நேர்மை. சரியா? தர்மவானே நீங்கள் தான், தர்மரே நீங்கள் தாங்கிற மாதிரி நடந்துக்குவீங்க. ஏன்னா ராசியில் கேது என்ன பண்ண போறாரு, உள்ள ஏப்ரல் 2ஆம் தேதி அவர் என்ட்ரி ஆக போறாரு. அவருடைய சுய நட்சத்திர கேது ஞானவான் மோட்சகாரகன். அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சூரியன் என்ன பண்ண போறாரு, அந்த டைம்ல சித்திரை மாசத்துல முதல் ஒரு 15 தேதிகள் அஸ்வினியில் இருப்பார். ஆக சரராசியில் இருக்கிற தர்ம திரிகோணமும் ஸ்திர ராசியில் இருக்கிற தர்ம திரிகோணமும் ஏற்கனவே குரு அவர் உபயராசிக்கார், அவர் அங்கிருந்து அவர் உபய திரிகோணம் 3 பேரும் பார்க்கறனால அப்படி ஒரு பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஒரு கோவிலில் இந்த மாதிரி ஒரு அரப்பணியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா ₹1 கூட கீழே விழுந்துருச்சுன்னா கூட ₹1 பாக்கி இருக்குந்தாங்க அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டு வீட்டில் போய் நம்மளா இவ்வளோ நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு நேர்மையாக இருப்பீங்க. ஒரு 15 நாள் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் குரு ஞானத்தை தந்து உங்களை காப்பாற்றுவார், கவலைப்படாதீங்க. இருந்தாலும் மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு சிலர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்களில் எலும்பில் காயம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவாங்களே, சுளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சுளுக்கு ஏற்பட்டால் கூட பிரச்சனை இல்லை, அது ஒரு 2-3 நாள் சரியாயிரும். எலும்பில் ஏற்பட்டால் கொஞ்சம் கட்டு போட்டு சுற்ற வேண்டியது வரும். அதனால இந்த சேட்டை பண்ணுறதெல்லாம் இருந்தால் சிம்மராசிக்காரர்களே இந்த நேரத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறிப்பாக இந்த வாகனத்தில் பண்ணுறவங்க, இந்த தற்காப்பு கலைகளில் ஈடுபடுறவங்க அல்லது தற்காப்பு கலை பயில்றவங்க இவங்களா இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த தாண்டது, இங்கேருந்து அங்கே தாண்டது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வேலை பார்க்கும் இடங்களில் பெண்கள் இடத்துல கவனமாக இருங்க. இல்லைன்னா திடீர்னு வம்பு வந்துடும். செல்ஃபோனில் மெசேஜ் அனுப்புறது, வாட்ஸ்அப் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் ரிப்ளை பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் தட்டி விடுறது, மெசேஜை தட்டி விடுறது, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க.
இல்லைன்னா திடீர்னு பிரச்சனை எழுத்து விட்ருங்க. ஓகேவா? அதனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 8ல் சுக்கிரன் வந்து உச்சமடைகிறார். கவனமா இருங்க. தாய் இருக்கிறவங்க கொஞ்சம் தாய் கவனமா இருங்க. ஒரு சிலருக்கு தாயால் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படும். அல்லது ஒரு சிலர் என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில் நிமித்தமாகவோ அல்லது படிப்பு நிமித்தமாகவோ நீங்கள் தாயை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழல் உருவாகும். தாயை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற வேண்டிய சூழல் உருவாகும். காதல் தேங்கி நிற்கும். ஸ்பீட் பிரேக்காக ஏறி போயிட்டு இருக்கோம். அதனால் கவனமாக இருங்க. அந்நியர்களால் ஏதோ ஒரு வகையில் லாபம் ஏற்படும். கவலைப்படாதீங்க. மொத்தத்தில் முற்பகுதி நன்று, பிற்பகுதி கவனம் தேவை. நன்றி சிம்மராசிக்கார நேயர்களே.